இதோ ராக்காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை, ஆமா, ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ ராக்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. எனக்கு அன்பானவர்களே, இது பொதுவான ஒரு வசனம். ஒரு பக்கத்தில் ஊழியக்காரராக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பொதுவான ஒரு வசனமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பிசாசு ராக்காலங்கள் தான் பயங்கரமான காரியங்களை செய்வான். சில தவறான காரியங்களை செய்கிறவர் ராக்காலத்தில் தான் செய்வாங்க. அதே போல் மந்திரங்கள் தந்திரங்கள் எப்படி செய்கிறவங்களாம் ராக்காலத்தில் தான் செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, இந்த புலம்பல் புஸ்தகமாக 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் 9ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:9 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை, 2:9 புலம்பல். இதோ ராத்திரி ஒரு நிமிஷம் ரைட்டு. 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்குமா? சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் அல்லேலூயா. ஆமா, ராத்திரி முழுவதும் நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயம் உண்டாகட்டும். ஏன்னா எழுந்திரு ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் இரவில் தான் நாம் சில நேரத்தில் ஜெபிக்க மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ராம் முழுவதும் என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணார். அப்போது ராக்காலத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவன் ராத்திரியிலே அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினாராம். இல்லையா சொல்லுவோமா? அப்போ இங்கே வேதத்தில் சொல்லுகிறது, ராக்காலத்திலே நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், செய்யாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இரவிலே ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள ஒரு உண்மையாகவே காணப்பட வேண்டும். அப்போ என்ன சொல்கிற ஆண்டவர், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், உங்களை கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை. நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரத்தை நான் கேட்டேன். இன்னும் சில ஊழியக்காரர் நான் கேட்பேன், அனுபவத்தை கேட்பேன். அவர் சொன்னார், நான் பெரும்பாலும் இரவில் தான் பாச ஜெபிக்கிறது. இரவு என்ன சொன்னால் 11 மணிலேருந்து 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னாரு. ஒருத்தருடைய அனுபவம். நீங்கள் அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மணிக்கெல்லாம் கத்தாதீங்க. சில பேர் பயங்கரமாக சத்தத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி கத்தலாம் தூங்குறவங்களாம் கஷ்டமாயிடும். ஆனால் அமைதியாக நீங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் இரவில், ஏன்னா அப்போ தான் சொன்னார், இரவில் உட்கார்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது சில காரியங்களை கேட்கலாம், சில தரிசனங்களை கத்த தருவார், சில காரியங்களை ஆண்டவர் நமக்காக சொல்லுவார், அவர் சத்தம் நம்ம கேட்கணும்னு சொன்னார். அப்போ என்னென்னா, நிறைய ஆவிகளை, மந்திரவாதிகள் மற்ற காரியங்கள்லாம் வெளியே வரும்போது அதை நம்ம இரவில் ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாச பிள்ளைகளை அதை பாதுகாக்கிறதா இருக்குதுன்னு இல்லையா சொல்லுவோமா? நானும் சில நேரத்தில் இரவில் ஜெபிக்கும் போது நிறைய சத்தங்களை கேட்டிருக்கேன். சில ஆவிகள் போராடுறதை கேட்டிருக்கிறேன். சில விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற காரியத்தை கேட்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தரிசனம் பண்ணி நம்ம நேற்று கூட ஒரு 1 மணி வரைக்கும் வெளியே நான் உட்காந்துருந்தேன், முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன்.
நல்லா ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஸ்தோத்திரம் தான் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். ஆனால் அவங்க சொல்கிறார், ஆண்டவர் காலையில் வந்து ஆண்டவர் சொன்னார், நிறைய காரியங்களுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக என் பிள்ளைகள் என்ன செய்யலை, நன்றி சொல்லவே இல்லை. நன்றி சொல்லி பாருங்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உண்மையாகவே சொல்கிறேன், எவ்வளோ போராட்டங்கள்னா டிவியை போட்டாலே எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. வித்தியாசமான ஆக்சிடென்ட்டு, அப்படி இப்படின்னு மரண போராட்டங்கள், அது வியாதி, சின்ன குழந்தைங்க, பெரியவங்கன்னு சொல்லி எத்தனையோ மரணங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம தமிழ்நாடு முழுவதும் வெள்ளம் புறப்பட்டு போய் கொண்டிருக்குது. எத்தனையோ பேர் அடித்து கொண்டு போகிறாங்க, ஆடு அடித்து போகுது, மாடு அடித்து போகுது. ஆனால் ஆண்டவர் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு சோதனை நம்ம கிருபையாக தேவன் பாதுகாத்திருக்கிறார். அப்போ இரவில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணுமா? உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தர் என்ன செய்யணுமா? ஆமாம், 2 கைகளை விரித்து தேவ சமூகத்தோட சொன்னேன். 2 கைகளை உயர்த்தி எவ்வளோ நேரம் உங்களால் கையை உயர்த்தி விடுமோ அந்த உயர்த்தி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறதுல நடக்கும். ஆமீன் சொல்கிற மாதிரி நடக்கும். 2 கைகளை உயர்த்து, கை வலிக்கும், கை உயர்த்திட்டு சும்மா கிடையாது. ஏன் அதுக்கு அடிக்கடி கைகளை உயர்த்தி கத்தரி சோதனை பண்ணுங்க போது சில பேர் கொஞ்ச நேரம் சோதனை பண்ணுவாங்க. சும்மா 2 கைகளை நீங்கள் அப்படியே உயர்த்தி ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்கள், கையெல்லாம் வலிக்கும். ஆனால் கைகளை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நமக்கு தூக்கம் தேவை தான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விழித்திருக்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படணும். ஏன்னா விழித்திருந்து ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேறு எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. தேவ சமூகத்தில் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பாருங்கள், 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. 3வதாக ஒரு வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை, ஆமாம், ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதனால் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ரைட், சாட்சி மேலே சாட்சி இருக்குமானால் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர்.